விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் மக்களவை 3வது கட்ட தேர்தல் காலை 9 மணி நிலவரப்படி 10.57% வாக்குகள் பதிவு. காலை 9 மணி நிலவரப்படி அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் 16.60% வாக்குகள் பதிவு. குறைந்தபட்சமாக மகாராஷ்டிராவில் 6.64% வாக்குகள் பதிவு. மதிப்பெண்கள் சதவிகிதம் குறைந்துள்ளதால் இந்த ஆண்டு பொறியியல் படிப்புக்கான கட் ஆஃப் குறைய வாய்ப்பு. வணிகவியல் படிப்புக்கான கட் ஆஃப் மதிப்பெண் அதிகரிக்கும் என கணிப்பு. பன்னிரண்டாம் வகுப்பு மாணவர்கள் இன்று முதல் மறுகூட்டலுக்கு விண்ணப்பிக்கலாம். மறு மதிப்பீட்டிற்காக விடைத்தாள் நகல் கோரியும் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. இது சொல்லாட்சி அல்ல செயலாட்சி. திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் நிறைவு பெற்றதையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீடியோ வெளியீடு. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே தங்க ஆபரணங்களை ஏற்றி சென்ற வேன் விபத்தில் சிக்கியது. 810 கிலோ தங்க நகைகளுடன் சென்ற வேன் விபத்தில் சிக்கியதால் பரபரப்பு. சென்னையில் சிறுமியை கடித்து குதறிய ரோட்வெலர் நாய்கள் சென்னையிலிருந்து அகற்றம். நாய்களின் உரிமையாளர் மதுரையில் உள்ள உறவினர்கள் இல்லத்தில் கொண்டு சென்றார். சென்னை மாநகராட்சி பூங்காக்களில் வளர்ப்பு நாய்களை அழைத்து வர கட்டுப்பாடுகள் விதிப்பு. பூங்காவிற்குள் குழந்தைகள் விளையாடும் இடத்தில் நாய்களுக்கு அனுமதி இல்லை. கடந்த நிதியாண்டில் 60,140 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டிய கோல் இந்தியா நிறுவனம். மத்திய அரசு தகவல். காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கல்புர்கி தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். குடும்பத்தினருடன் சென்று ஜனநாயக கடமையாற்றினார். சென்னை பல்லாவரத்தில் மென் பொறியாளர் வீட்டில் கொள்ளை. 60 சவர நகைகள் கொள்ளையடித்த நபர்களை தேடி வரும் காவலர்கள். ஈரானில் இருந்து தப்பி வந்து கேரள ஆழ்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த குமரி மாவட்ட மீனவர்கள் மீட்பு. 6 பேரையும் கடலோர காவல் படையினர் மீட்டு கொச்சியில் கரை சேர்த்தனர். கோவை அருகே பெண்ணை கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்த சம்பவம். கொலை செய்த இளைஞர்களை போலீசார் 24 மணி நேரத்தில் கைது செய்துள்ளதாக ஐஜி பேட்டி. தேர்தல் ஆணையத்தின் கவனத்திற்கு வந்த 3 மணி நேரத்திற்குள் டீப் ஃபேக் வீடியோக்களை நீக்க வேண்டும். அரசியல் கட்சிகளுக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவு. டெல்லியில் போலி மசாலா தயாரித்த 2 ஆலைகளுக்கு சீல் வைப்பு. 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. ஏர் இந்தியா விமான லக்கேஜ் விதிகளில் மாற்றம். 20 கிலோவிலிருந்து 15 கிலோவாக குறைந்துள்ளதால் பயணிகள் அதிர்ச்சி. 3வது முறையாக விண்வெளிக்கு செல்லவிருந்த சுனிதா வில்லியம்ஸ் பயணம் ஒத்திவைப்பு. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் மும்பை அணி அபார வெற்றி. சூரியகுமார் யாதவின் அதிரடி சதத்தால் ஹைதராபாத்தை வீழ்த்தி அசத்தல். சென்னை அணியிலிருந்து கனத்த இதயத்துடன் விடைபெற்றார் பத்திரானா. 2024 ஐபிஎல் கோப்பை இடம்பெற வேண்டும் என்ற ஆசையில் கனத்த இருதயத்துடன் விடைபெறுகிறேன் என எக்ஸ் தள பதிவு.